அதெல்லாம் சும்மா ப்ரோ, ஏதாவது ஃபேக் ரிவ்யூ சொல்கிறத சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எதுக்கு வரோம்பா, அது 120 டிக்கெட் வாங்குறோம், டிக்கெட்டை கொடுக்குறோம் ஒரு வேறு ஜாத்தியா, இல்லை நான் வந்து வாங்குற வேறு ஜாத்தியா, அதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகுது. ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்துப்போம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம கேஷ்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகுது. நம்ம இதெல்லாம் ரொம்ப சும்மா இப்போ வரங்க அப்கமிங் ஏதாவது சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுக்காக நம்ம பார்க்கணும். நம்ம அப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காஸ்டியூம்ஸ், எவ்வளோ கிராஷ் எல்லாம் நம்ம ஒரே ஜாதிக்காரனால சும்மா ப்ரோ அதெல்லாம் நம்பி இருந்தாச்சுன்னா இப்போ உழைக்க முடியுமா? சும்மா இவனை சும்மா ஃபேக் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். படமா பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ண. ஹாப்பி தீபாவளி. பைசன் நல்லா இருந்துச்சு. யூஷுவல் மாரி செல்வராஜோட ஸ்டோரி இப்போ பிளாட் தான், ஸ்போர்ட்ஸ் தான், பட் ஆனால் எக்ஸலண்டாக எடுத்திருக்காரு வித் எமோஷன்ஸ். சூப்பர் ஃபிலிம். கபடி தான். கபடிங்கிறது மட்டும் இல்லை, அந்த 2 கேஸ்டுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்போர்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்கான். எக்ஸலண்ட் ஃபிலிம். எங்கேயுமே போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ½ hour லேகிங் இருக்கும். அது வந்து ஸ்டோரியை சொல்கிறதுக்காக கோயிங் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் பக்காவாக இருக்குது ஃபிலிம். எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. பொலிட்டிக்கலாகவும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அந்த 2 கேஸ்டுக்குள்ளார ஸ்போர்ட்ஸாகவும் கனெக்ட் ஆகும், எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகும். ஃபிலிம் நல்லா இருக்குது. அமீரோட கேரக்டர் எக்ஸலண்ட், லாலோட கேரக்டர் எக்ஸலண்ட். அவங்க 2 பேர் தான் அந்த கேஸ்டோட லீடர்ஸாக நடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் பாருங்க. துரு எக்ஸலண்ட், ஹார்ட் ஒர்க், செம்ம கம்பேக் துருவுக்கு. இதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி போனாருன்னா நல்லா வந்துடலாம். துரு எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். செம்மையாக வச்சிருந்தாரு. இல்லை நார்மல் பாலிடிக்ஸ் தான், அந்த ஊரில் எப்படி இருக்கும் அது எல்லாமே கலந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. மூவி நல்லா இருந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது. அதை தாண்டி இந்த ஜாதியை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் உடைச்சிட்டு மேலே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில். நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் டு எவ்ரி யங்ஸ்டர்ஸ். நல்லா இருந்துடு படம். படம் வந்து நல்லா சிறப்பாக எடுத்திருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம். கபடி வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு விளையாட்டு. யார் வந்து கபடியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ, ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஒவ்வொரு கபடி விளையாட்டும் வீரரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சிறப்பான படம். இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல சிறந்த படமாக பைசன் திரைப்படம் அமையும்னு நினைக்கிறேன். துரு விக்ரம் வந்து இப்போ தான் அறிமுக நடிகர். ஃபஸ்ட்டு ஃபிலிமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்புக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அமீர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பசுபதி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு அப்பாவோட ரோலு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது வந்து தீபாவளிக்கு ரொம்ப சிறந்த திரைப்படமாக அமையும்னு நினைக்கிறேன். படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற வீரனுக்கு எவ்வளோ தடைகள்லாம் இருக்குது, சமுதாயத்தில் அவனுக்கு எப்படிலாம் புறக்கணிப்பு நடக்கிறது, எப்படிலாம் அரசியல் வச்சு நடக்குதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். அவருக்கும் திரைப்பட குழுவினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கொள்வேன். நல்லா இருந்தது. எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கும், நல்ல படம் தான் அது. இல்லை பழைய படம்லாம் பார்த்துச்சிங்க, இந்த கேஸ்ட் அது பண்ணி அதே பேசுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா வந்து கேஸ்ட் பண்ணி அது பண்ணுறாங்கன்னு. பட் ஆனால் ஒரு நல்ல மூவி தான் இது. ஒரு மூவியாக வந்து பார்த்துருப்பாங்க. நல்ல படம் இது. படத்தில் என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இது பண்ணுறாங்களே, பெருசாக அந்த படம் மாதிரி இதுவும் வந்து நல்லா கிளியராக சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஒரு அவேர்னஸ் படம் தான் இது. நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் தரணும். ஆமாம், இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம கிரிக்கெட்ன்றோம், கபடிக்கெலாம் முக்கியத்துவம் தரணும். நம்ம நேஷனல் கேம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணணும். நல்ல படம் தான். ஐயோ அவர்லாம் நல்ல ஆக்டர். அவர்லாம் நல்ல ஆக்டிங் வந்து எல்லாரும் ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி ஆக்டிங். ஒவ்வொரு நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கேரக்டர் வைஸ் சரி, ஃபைட் சீனு, கபடி சீனு எல்லாமே ரொம்ப தாரமாக இருக்குது. ஒரு நேச்சுரல் சைடு எடுத்தது, எல்லா சைட் கேரக்டர் இருக்க ரோல் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தெரிவிக்க விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்ஸ் பொறுத்தவரை பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஒரு சீனுமே எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்ம படம் இது, ஒர்த்தான படம். அதெல்லாம் சும்மா ப்ரோ, ஏதாவது ஃபேக் ரிவ்யூ சொல்கிறத சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எதுக்கு வரோம்பா, அது 120 டிக்கெட் வாங்குறோம், டிக்கெட்டை கொடுக்குறோம் ஒரு வேறு ஜாத்தியா, இல்லை நான் வந்து வாங்குற வேறு ஜாத்தியா, அதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகுது. ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்துப்போம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம கேஷ்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகுது. நம்ம இதெல்லாம் ரொம்ப சும்மா இப்போ வரங்க அப்கமிங் ஏதாவது சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுக்காக நம்ம பார்க்கணும். நம்ம அப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காஸ்டியூம்ஸ், எவ்வளோ கிராஷ் எல்லாம் நம்ம ஒரே ஜாதிக்காரனால சும்மா ப்ரோ அதெல்லாம் நம்பி இருந்தாச்சுன்னா இப்போ உழைக்க முடியுமா? சும்மா இவனை சும்மா ஃபேக் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். படமாக பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ண. ஹாப்பி தீபாவளி. படம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாலும் எல்லாரும் பார்க்கலாம் அந்த படத்தை. தீபாவளிக்கு ஒரு பார்க்கக்கூடிய படம் தான் அது. துருவ் விக்ரம் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல, கதை நல்லா இருந்துச்சு.
பேக்ரவுண்டு எல்லாமே மியூசிக் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் எப்படி நிறைய தடைகளை தாண்டி எப்படி ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்றது தான் கதையை. நல்லா இருந்துச்சு படம். அரசியல்ன்ற வர இது வேற மாதிரி ஒரு இதில் இருக்குது. படம் வந்து எல்லாரும் தியேட்டரில் பார்த்தா அவங்களுக்கு என்னன்னு புரிய வரும். அது அவங்களாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான், எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. நல்லா இருக்கு. டைரக்ஷனு ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, ரெண்டும் ஸ்போர்ட்ஸு இது ரெண்டும் வந்து ஸ்போர்ட்ஸை தனியாக பார்க்கணும். அதுக்கும் மற்ற இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி டோட்டலாக சேஞ்சு. துருவ விக்ரம் வந்து டோட்டலாக சேஞ்சு தான் படத்தை பொறுத்த வரைக்கும். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். துருவ ஆக்டிங் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி கஷ்டப்பட்டு முன்னே வரா இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சு வரா இருந்தா எல்லாம் சூப்பர். நல்லா இருந்தது. மாரி செல்வராஜோட டைரக்ஷனு, துருவ விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி தான் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா இருக்கு படம். மாரி செல்வராஜ் படம்னாவே அது வந்து கிராமத்து சாயலில் நல்லா இருக்கும். இதில் துருவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முழு கபடி பிளேயராகவே மாறி இருந்தார். அவங்க அப்பா விக்ரம் காட்டிலும் பார்க்குற மாதிரி நல்லா கடின உழைப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா மாரி செல்வராஜோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. படம் நல்லா குட்டாக நல்லா இருக்கு. ஒரு கீழே இருக்கவங்க வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடில் இல்லாமல் பொதுவான ஒரு இதாக பார்த்து வாழ்க்கையில் அவங்க மேலே வரணும். இந்த ஜாதி ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு பையன் மேலே வரணும்னா அவனை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரணுன்றதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நல்லா எமோஷனல் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக நல்லா போயிருக்கு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் சூப்பர். பசுபதியோட கேரக்டர் பொதுவாகவே நல்லாயிருக்கும். அவரோட சார்பாட்டாலேருந்து பார்க்குறோம், மற்ற எல்லா ஆக்டிங் ஒவ்வொரு மூவிலையும் பார்க்குறப்போ இப்போ டிஃப்ரெண்ட்டாக அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. குட். படம் நல்லா இருக்கு. அதுதான் ஸ்போர்ட்ஸில் நடக்கிற கரப்ஷன் அந்த மாதிரி, அதை தவிர்த்து அப்பாவோட சென்டிமெண்ட், ஃபேமிலி கனெக்ஷன் எல்லாமே சூப்பர். அதுதான் இன்னுமே ஸ்போர்ட்ஸு, அப்பாவோட கனெக்ஷன் அதெல்லாம் தவிர்த்து மாரி செல்வராஜ் படம்னாவே மேக்ஸிமம் இப்போ சிட்டியில் நடக்கிறதெல்லாம் இந்த ஊரில் நிறைய இன்னுமே இந்த காஸ்ட்டு அந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. மாரி செல்வராஜ் படம்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மாமன்னன் எல்லாமே மாரி செல்வராஜ் படம்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்தேன். அவரது சூப்பராக எக்ஸ்பெக்டே பண்ணல நான். ஏன்னா இது ஊர் சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு ரோல் அவருக்கு நல்லா பண்ணுவாரான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்லாங்கு, அவரோட அந்த ஒரு ஸ்லாங்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு பசுபதி அமீர் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி சோஷியலாக என்ன நடக்குது, சொசைட்டியில் எல்லாம் என்னென்னலாம் நடக்குது அந்த மாதிரி சொல்லி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. பேசணும்ல, அதை பற்றி பேசணும்ல. எவ்வளோ நாள் வந்து இப்போ லவ் படம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் அதை மட்டும் பார்க்க முடியாது, எல்லாமே பார்க்கணும்ல. என்னதான் சொசைட்டி நம்ம ஜென்ரேஷன் மாறினாலும், என்ன சிட்டியில் நம்ம வாழ்ந்தாலும், ஒரு ஃபாரின்லாம் எங்கே இருந்தாலும் இதெல்லாம் பேசணும்ல. பேசினா தான் எல்லாமே மாறும். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சாங்ஸ் ஒரு மாதிரி குஸ்பம்ஸாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாமே நல்லா இருக்கு. அது யூஸ்வல் அந்த எப்பயும் போல அவரோட ஃபிலிம் பழசில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கர்ணன்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். மியூசிக்ஸு, சாங்கு, அந்த இடம் சூஸ் பண்ணது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃபிலிம் கொஞ்சம் இந்த வாட்டி எமோஷனலாக எடுத்திருக்காரு லாஸ்ட் ஃபிலிமாக கம்பேர் பண்ணும்போது.